ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி களி சுரக்காய் தொகையல் செய்ய போகிறோம். ராகி சங்கட்டி வித் சுரக்காய் ஊர்பிண்டி. இதுக்கு ஒரு கிளாஸ் சாமை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ராகி களிக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை விசில் வச்சிடலாம். 4 to 5 விசில்ஸ் விட்டோம்னா அந்த அரிசி நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும். வெந்தப்புறம் 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். எதுவும் கலர வேண்டாம். அப்படியே திருப்பியும் குக்கர் மூடிட்டு சிம்மில் விசில் வைக்க வேண்டாம். சிம்மில் கொஞ்சம் அப்படியே விட்டோம்னா அந்த ராகி மாவு உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடு நல்லா மத்து வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா அரிசி ராகி மாவு எல்லாமே சூப்பராக நல்லா பிளெண்டாக இருக்கும். அழகாக பாருங்கள், கலரும் போதே நல்லா வெந்தது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை அழகாக ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு எவ்வளோ நம்மளுக்கு அந்த ரவுண்ட் பால் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அழகாக உருட்டி விட்டோம்னா ஒரு சூப்பராக அழகாக பால் வந்துச்சு பாருங்கள். இன்னொன்று நான் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி கொஞ்சம் கை சூடாக இருக்கும், அதனால நான் தண்ணியை கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. இதுக்கு ஒரு டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு காரசாரமான ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு சுரக்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, அவ்வளோதாங்க. இதில் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக நல்லா ஸ்பைஸாக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது சீரகம் ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் சுரக்காய் கட் பண்ணியிருக்க சுரக்காவை போட்டுக்கோங்க. சுரக்காய் நல்லா எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். வதங்கும்போது நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் சிம்மில் மூடி விட்டு வதங்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். வெந்த உடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், புளியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது ஆறின விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, கோர்ஸாக அடிக்கணும். அந்த சங்க்ஸ் வாயில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி களி வித் சட்னி. இது ராகி சங்கட்டி வித் சுரக்காய் ஊர்பிண்டின்னு சொல்லுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.